ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆதார் கார்டில் எப்படி நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, வித்தவுட் ப்ரூஃப் இல்லாமல் எப்படி நம்ம சேஞ்சஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக திருமணமானவங்க அவங்களுடைய கணவர் வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்தவித ப்ரூஃபுமே இருக்காது. அப்படி இருக்கும்போது எந்தவித ப்ரூஃபுமே இல்லாமல் கணவருடைய அட்ரஸை எப்படி நீங்கள் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு UIDI அப்படின்ற இந்த மை ஆதார் போர்ட்டல் விசிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் உங்களுடைய ஆதார் லாகின், அதாவது ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு திருமணமான பெண்கள் அவங்களுடைய ஆதார், ஸோ யாருக்கு சேஞ்சஸ் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப் 2 ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு யார் அட்ரஸ் யாருடைய அட்ரஸுக்கு நீங்கள் மாற்ற போகிறீங்களோ, அதாவது திருமணமான பெண்கள் உங்களுடைய அட்ரஸை தான் மாற்ற போகிறீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய லாகின் பண்ணிக்கணும். ஸோ இதில் லாகின் பண்ணதுக்கப்புறமா ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸை தான் நீங்கள் சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க கணவருடைய வீட்டு அட்ரஸுக்கு. அதனால் பெண்கள் அவங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறமா இதிலே அட்ரஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன், ஃபஸ்ட்டு ஆப்ஷனே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கர்சர் வச்சு அந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று அப்டேட்டட் ஆன்லைன் இருக்கும், அடுத்தது ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, அதாவது கணவருடைய அட்ரஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு அட்ரஸ் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அதனால் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி பேஸ் பண்ணி தான் நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுனால செகண்ட் ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸோ நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை இதில் எதுவுமே தொடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே உங்களுடைய, அதாவது அம்மா அப்பாவுடைய அட்ரஸ், ஏற்கனவே பழைய அட்ரஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஷோ ஆகுமா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஷோ ஆகும். கீழே பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில் ஆஃப் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ரெக்யூர்டு ஃபார் அப்டேட், அதாவது யாருடைய அட்ரஸை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ண போகிறீங்க, உங்களுடைய கணவருடைய அட்ரஸ் உங்களுக்கு வேணும். ஸோ ஆனால் நீங்கள் தான் திருமணம் ஆகிட்டு உங்களுடைய கணவர் வீட்டுக்கு போயிருக்கீங்க, அங்கே உங்களுக்கு எந்தவித ப்ரூஃபும் இருக்காது. அதனால் கணவருடைய அட்ரஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் சேஞ்சஸ் பண்ண போகிறதுனால இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கணவருடைய ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டாலே கீழே என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த நம்பர் ஷோ ஆகும். கீழே அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் எதனா ஒரு ப்ரூஃப் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்லி ரேஷன் கார்டு, ஸோ ரேஷன் கார்டு அல்லது வேறு என்ன நீங்கள் அவங்க தான் நீங்கள் அவங்களுக்கு மனைவி, அவங்க உங்களுக்கு கணவர் அப்படின்றதுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ரூஃப் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். அது கணவர் சைட்லேருந்து நீங்கள் வைக்கலாம். அதாவது மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா மேரேஜ் சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா ரேஷன் கார்டு. ஸோ இந்தமாரி எதனா ஒரு ப்ரூஃபை நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா ரிலேஷன்ஷிப்பை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக, ஸோ வேறு எதுக்கும் கிடையாது. ஸோ அந்த ப்ரூஃபை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு சார்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா 50 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று மேரேஜ் சர்டிஃபிகேட், இன்விடேஷன்ஸ் அல்லது ரேஷன் கார்டு. ஸோ நீங்கள் கணவன் மனைவி அப்படின்றதுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான பேமெண்ட் நீங்கள் 50 ருபீஸ் பே பண்ணிடணும். ஸோ பேமெண்ட் பண்ணி முடித்ததுடனே லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர் SRN அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் இருக்கும். ஸோ அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா SRN அப்படின்ட்டு வரும், ரெக்வஸ்ட் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்டெப்பு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கணவருடைய ஆதாரை நீங்கள் லாகின் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதாரை நீங்கள் லாகின் பண்ணிங்க திருமணமான பெண்கள். இப்போது கணவருடைய ஆதார், ஏன்னா அந்த ரெக்வஸ்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்களுடைய கணவருக்கு, அவங்களுடைய ஆதாரில் போய்ட்டு அந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அவருடைய அட்ரஸ் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். அதனால் இப்போது கணவருடைய ஆதார் நம்பரில் நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ என்னென்ன இந்த ஸ்டெப்ஸில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுடைய ஆதார் 12 டிஜிட் ஆதார் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இங்கே லாகின் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தபடி அந்த 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சாவையுமே நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு லாகின் பண்ணிவிட்டு அதில் OTP என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ உங்களுக்கு இந்தமாரி டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அதில் கீழே அப்படின்னா மை ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க.
ஸோ அந்த ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் அந்த பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அக்னாலஜ்மெண்ட் வந்து டவுன்லோட் ஆகும்ல, அந்த டவுன்லோடில் எஸ்ஆர்என் நம்பர் ஒன்று இருக்கும். ஏற்கனவே நான் சொன்னேன் அந்த ரிசிப்டில் அந்த நம்பரை இந்த என்ட்ரு எஸ்ஆர்என் நம்பர் அப்படின்ட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ அதுதான் இதுக்கான கான்செப்ட். ஸோ இது அதனால தான் உங்களுக்கு அந்த ரிசிப்ட் நம்பரை நீங்கள் சேஃபாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, காப்பி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றத ரெக்வஸ்ட். அந்த அக்னாலஜ்மெண்ட்டில் இருக்க எஸ்ஆர்என் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏற்கனவே நீங்கள் ரெக்வஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணலாமா வேணாமான்னு கேட்குறாங்க. அக்செப்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அக்செப்ட் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும். உங்களது வந்து ஆர் யூ ஷுவர் would you like to accept the request head of the family அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அக்செப்ட் கொடுத்துருக்கோங்க. யூ ஹவ் அக்செப்டட் தி ரெக்வஸ்ட் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ஷேரிங் யுவர் அட்ரஸ். ஸோ உங்களுடைய அட்ரஸை அவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஒய்ஃபுக்கு ஷேர் பண்ணுறீங்க. அந்த ப்ரூஃபை வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க பேக் எண்டில். ஏன்னா ப்ரூஃப் வெரிஃபை பண்ணுறது என்னென்னா நீங்கள் 2 பேருடைய பேர். ஸோ அந்த ப்ரூஃபை வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து அக்செப்ட் அதாவது அப்ரூவல் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் வந்து டவுன்லோட் பண்ணியோ அல்லது பிவிசி கார்டோ அப்ளை பண்ணி நீங்கள் புது கார்டு வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 100% வந்து ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.